ஒரு வழியாக ஃபைனல் டே சரஸ்வதி பூஜை வந்துடுச்சு. முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேலை, ஒரே ஒட்டடை அடிக்கிறது, வீடு தூக்குறது, துடைக்கிறதுன்னு பயங்கரமாக பிஸியாக போச்சு. நான் பண்ணலை எதுவுமே, எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஒட்டடை அடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஒத்துக்காது, டஸ்ட் அலர்ஜி, அதனால் நான் பண்ணலை. ஏற்கனவே 2-3 டைம் பண்ணி கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அதனால் நான் அந்த வேலையை தொடவே மாட்டேன். ஆள் வர சொல்லி தான் பண்ணுவேன். இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்ருந்தோம், அவங்களாலையும் வர முடியல. அதனால் நான் எதுவும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன், ஒட்டடை அடிக்காமையே விட்டுட்டேன். கரெக்டாக எங்கள் அம்மா வந்தாங்க. வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டடை அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கைவலிங்கிறதுனால அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா, இருக்கட்டும், விடுங்கன்னு சொன்னால் எங்கே கேட்பாங்க இந்த அம்மாமார்கள்லாம். நான் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ஸ்டூல் போட்டு மேலே ஏறி ஃபேன் எல்லாம் தொடச்சி பெருக்கி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முந்தின நாள் பயங்கர வேலை, வந்த மறுநாளே அவங்களுக்கு வேலை. மறுநாள் பார்த்திங்கன்னா மிஷினு விளக்கு எல்லாம் விளக்கி சந்தன குங்குமம் வச்சு நம்ம கதவுக்கெலாம் வைப்போம் இல்லையா, எல்லாமே வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்ததுனால அவங்களே விளக்கு பொருத்தி தேங்காய்லாம் உடைக்க சொல்லிட்டேன். எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பத்தி சோடாலாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. புக்குக்கெலாம் வந்து சந்தன குங்குமம் வச்சு நம்ம கீழே எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த டெய்லருக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல், டேப்பு, வண்டி சாவி எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா படிக்கும்போது இந்த மாதிரி சரஸ்வதி பூஜைக்கெலாம் விரதம் இருந்து ஒரு டைம் தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருக்கும், நிறைய இருக்கும். நானும் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருந்தேன். என்னெல்லான்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், சோறு, வடை போட்டிருந்தேன், கேரட்டு பீன்ஸ் பொரியல், அவியல், அப்பளம், அப்புறம் லாஸ்ட்டாக பாயசம், தயிர். ரசம் ஒன்று மிஸ்ஸிங். ஏன்னா ரசம் வச்சோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக 2 நாளைக்கு அப்படியே இருக்கும், அதனால நான் அதை வைக்கலை, யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இப்படி தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும். வீட்டில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து கோயிலுக்கு போயாச்சு. எப்போது டெய்லியும் போகும் இல்லையா, அங்கே கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி வந்து குட்டி சாமிக்கு ஊஞ்சல் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா குழு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊஞ்சல் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி ஊடையில் வைக்கக்கூடாது, அப்படி இல்லாட்டி சரஸ்வதி பூஜைக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் ரெடி பண்ணி இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி மாட்டினாங்க. அழகாக இருந்தது. அந்த சாமி கீழே விழாத மாதிரி ஊடையில் அந்த ஒரு சதுரமாக கொஞ்சம் கிடங்க அந்த மாதிரி சாமி உட்கார்றதுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆட்டினாலும் கீழே விழாமல் இருக்கணும், அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பிரசாதம் தேங்காய் பூ சாதம், சுண்டல், அவல் பாயசம். ஓகேவா? எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை, பூஜை வாழ்த்துக்கள். பாய்.